श्रीयक्रान्ताय कल्याणविधवेन्द्रेन्द्रिणां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. நேற்றைய தினம்லேருந்து எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு சொல்லி கூடியிருந்து குளிர்ந்தேகளோ எம்பாவாயின்னு சொல்ல போகிறேன். எல்லாரும் சேர்ந்தே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தான் பலம் ஜாஸ்தி அப்படிங்கிறா. நான் அது மாதிரி இருக்க மாட்டேன், நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு பலன் ரொம்ப கம்மி. பலன் ரொம்ப கம்மி அப்படின்னா நல்லா எடுத்துட்டோம், எதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும், அது தானாகவே வரும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய யானை இருக்குது, அந்த யானைக்கு பெரிய வயிறு இருக்குது, அந்த வயிற்றுக்கு யார் நிறுத்தி சாப்பாடு கொடுக்குறா? அந்த யானை எப்பயாவது எனக்கு தனக்கு பசிக்கிறதுன்னு கேட்குறதா, இல்லை என்னால் முடியலன்னு சொல்கிறதா? எப்படி? அப்படிலாம் பகவான் காப்பாற்றுறான், யாரையுமே கைவிடுறதே இல்லை. அதனால தான் அச்சுதாய நமகான்னு பேர் பகவானுக்கு. அச்சுதன்னா என்ன அப்படின்னா, நீ பக்தியாக மட்டும் இருந்துரு, அவர்கிட்ட பிரேமையை காட்டு போதுங்கிற. அப்படி காமிச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவனை கையே விட மாட்டோம் அப்படின்ற. அதுக்கு காரணம் ஜந்துக்கள்லாம். நாம் இன்னைக்கு கிடைக்கிற சாப்பாடு இது மாதிரி பண்ண போகிறோன்னு அவன் நினைக்கிறான். திருநாமாப்பி நச்சலத்தி ஒரே ஒரு புல்லு கூட அசையாது அப்படின்னு சொல்கிறா. இன்றைய தினம் மற்றவர்கள் அனைவரையும் சேர்த்துக்கணும்னு தாயாருடைய எண்ணம். தாயாருக்கு எப்படி இருக்கும்? எப்போவுமே தாயாருடைய வாத்சல்யம் எப்படி அப்படின்னா, வாத்சல்யம்னா அன்பு. எப்படின்னா எப்போவுமே நமக்கு கிருபை பண்ணணுங்கிற எண்ணத்தோடையே இருப்பான் தாயார். அதனால தான் சுவாமி தேசிகர், நீ உன்னுடைய கட்டாட்சம் என் மேலே பார்க்கணும்னு நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் கண் கருவிழி இருக்கு, இந்த கருவிழி இந்த பக்கம் அப்படி போயிட்டே வந்து எல்லா திக்கையும் பார்த்துட்டே இருக்கு. அது பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு திக்கில் நான் ஓரமாக இருக்கணும் அப்படிங்கிற. அப்படி இருந்தால் என்ன அப்படின்னா, சகல ஐஸ்வர்யவானா ஆயிடுறான். ஐஸ்வர்யன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா? பணம் வர்றதுன்னு நினச்சிட்டு இருக்கா. பணம் கிடையாது. நேரத்துக்கு சாப்பிட்டா அவன்கிட்ட மகாலட்சுமி கடாட்சம் இருக்கு. தேவைக்கு எது தேவைன்னு அவன் மனசுக்கு தோன்றதோ அந்த தேவைகள்லாம் பூர்த்தி ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஐஸ்வர்யத்தோடு இருக்கான் அப்படிங்கிற. அட்டைஸ்வர்யம்னு சொல்கிறாங்கன்னு. பணம் மட்டும் கிடையாது, ஆரோக்கியமாக இருந்தால் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், 2 முட்டி ஒர்க் பண்ணல அப்படின்னா அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா சொல்கிறான். கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னா எவ்வளோ ரூபா? அதை திரும்பி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அவன் எவ்வளோ மெனக்கடுறான், அதுக்கு எவ்வளோ ரூபா சொல்கிறான். அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக பகவான் ஆக்கியிருக்கான்னு பிறக்கும் பொழுது பகவான் நம்மளை கோட்டீஸ்வரனாக பிறக்கிறான். நாம் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஒன்றும் இல்லைன்னு. இந்த 2 கையை தூக்க முடியல அப்படின்னு எத்தனை பேர் கஷ்டப்படுறான். தன்னுடைய வஸ்திரத்தை தானே கட்டிக்க முடியலன்னு எத்தனை பேர் சிரமப்படுறான். இப்படியெல்லாம் பகவான் வச்சிருக்காரு. அவருக்கு உன்னை காப்பாற்றணுங்கிறது தெரியாதா என்ன? நீ ஒரு கால் முன்னெடுத்து வான்னு சொல்ற. அதுக்கு அனைவரோட சேர்ந்து இருக்கணும்னு சொல்கிறான். அதனால தான் கூட்டு பிரார்த்தனை. இதுக்கு முன்னாடி இந்த கூட்டாஞ்சோறுன்னு சாப்பிடுவாங்க குழந்தையெல்லாம் விளையாடும் பொழுது. கூட்டாஞ்சோறுன்னு அது விளையாட்டில் ஒன்றா இருந்தது கூட்டாஞ்சோறுன்னு. அது குழந்தைகளுக்கு இது ஒத்துமையாக இருக்கணும்னு தெரியாமல் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க பெரியவர்கள்லாம். நாம் ஒன்றா தான் சாப்பிட்ணும், சேர்ந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னா. இப்போ இந்த கூட்டாஞ்சோறு போனதுனால தான் எல்லாரும் தனித்தனி ரூமில் தட்டில் எடுத்துகிட்டு போய் தனியாக சாப்பிட்றான். தனித்தனி ரூமில் தட்டில் எடுத்துகிட்டு போய் யாருக்கு கொடுப்போம்? நாம் உடம்பு முடியாதவனுக்கு கொடுப்போம், இல்லை ஏதாவது ஜந்துக்களுக்கு தான் தனியாக போடுவோம் சாப்பாடு. இப்போ எல்லோரும் என்ன எடுத்து ஒரே வீட்லேயே ஒரு இடத்துல சமைச்சான்னா அது தனித்தனி ரூமில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றோம். மொத்தம் எடுத்துகிட்டு போய் இது பிள்ளைக்குன்னு ஒரு ரூமில் வைக்கிறான், பொண்ணுக்குன்னு ஒரு ரூமில் வைக்கிறான், இது மாட்டு பொண்ணுக்குன்னு ஒரு ரூமில் வைக்கிறான். சேர்ந்து சாப்பிட்ணுங்கிற. அது மாதிரி எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு தாயாருக்கு எண்ணம். தாயாருடைய கடாட்சமே அப்படி இருக்கும். நீ ஏதாவது ஒன்று கேட்டன்னா உன்னை அதுக்கு தகுந்தவனாக மாற்றி அதுக்கப்புறம் உள்ளவனாக மாற்றிடுவாளாம் தாயார். அதனால தான் முதல்ல தாயார். ஏன்னா யாருமே தவறு பண்ணாதவனே கிடையாது உலகத்தில். லோகத்தில் முழுக்க பிறந்தவர்லேருந்து விவரம் தெரிஞ்ச வரையும் எல்லாருமே ஏதோ ஒரு தவறு பண்ணுறோம். அதனால முதல்ல ரெக்கமெண்டேஷனுக்கு தான் போகிறோம். நம்ம ரெக்கமெண்டேஷன் தான் தாயார். இல்லை இவன் குழந்தைதான், இவனும் நம்ம குழந்தை தானே, இவனை காப்பாற்றுங்கன்னு தாயார் சொல்வாங்க. அது மாதிரி
தாயாருக்கு எல்லாரையும் சேர்த்து இந்த தனுர் மாதம் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணுங்கிற ஆசையினால தான் பூலோகத்தில் அவதாரம் பண்ணுற. அவதாரம்னா என்ன அப்படின்னா தன் நிலையிலிருந்து இறங்கி வர வேண்டியது. தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து இந்த திருப்பாவையெல்லாம் சொல்லி எல்லாரையும் ஒன்று சேர்த்து சிரமப்பட்டு தான் பெருமாளுடைய திருவடியை பார்க்கணுமான்னு கிடையாது. எப்பவுமே திருவடியிலேயே தானே உட்காந்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ருச்சி அத்தனை பேருக்கும் தெரியணும்னு. அம்மா ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டான்னா, ஒரு மைசூர் பாக்கு இருக்கு, அதை பண்ணி சாப்பிட்டான்னா தன்னுடைய கணவனுக்கு முதல்ல கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, குழந்தைக்கு முதல்ல கொடுக்கணும். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே குழந்தைக்கு கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி அந்த சூடு ஆறாமல் பார்த்துப்பாங்க. ஒரு வேளை ஆறிடுத்துன்னா அதே மாதிரி இன்னொரு தடவை பக்குவம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நாம் அனுபவித்ததை குழந்தையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் தாயாருக்கு மட்டும்தான் வரும். இப்போ நம்ம டெம்பரவரியாக இருக்கிற தாயாருக்கே இவ்வளோ பிரியன்னா லோகமாதாக்கு எவ்வளோ பிரியம் இருக்கணும். அதனால அத்தனை பேர் இன்னிலிருந்து ஒரு 10 வாசனம் எழுப்புறா மாதிரி வேதாந்தத்தில் சொன்ன தர்மங்கள்லாம் சொல்கிறார். வேதாந்தம்னா என்ன? ஒருத்த மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு வேதம் தான் சொல்கிறது. நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோமே வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வேதம் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம் வேதத்தில் சொன்ன மாதிரி. அதிலிருந்து மீறுற போது தான் நமக்கு கஷ்டங்கள் வருது. பெரியவர்கள் சொன்னால் பெரியவர்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா அவர்கள்லாம் வேதாந்தத்தை தெரிஞ்சுட்டாங்க, சில பேர் வேதாந்தத்தை படித்தாங்க. அதனால இப்போ இது தேவையில்லைன்னு நினைக்கிறான். இருந்தாலும் தொன்று தொட்டு வந்துட்டே இருக்குல்ல. குளிக்கணும்னு யார் சொல்கிறா? காலையில் தான் குளிக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? அப்பா அம்மா குளிக்கிறா, அந்த குழந்தையும் குளிக்கிறது. இவன் குளிக்கிறது பார்த்து அவன் குழந்தை குளிக்கிறது. இது பேர் தான் சனாதனம்ங்கிறது. தொடர்ந்து வந்து பாருங்க ஒரு விஷயம். நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறது, தலையை வாரிக்கணும்னு யார் சொல்கிறா? பாருங்களெல்லாம் தலையை வராமல் இருக்கிறதுக்கான ஸ்டைலாக வச்சுட்டு இருக்கான். தலையை வாடுறதுன்னு இது மாதிரி இருக்கு. இன்றையிலிருந்து ஒரு 10 பேரை எழுப்புறா. இதுக்கு இதில் கிருஷ்ணாவதாரத்தில் உள்ள ரகசியம் மொத்தம் இன்னைக்கு சொல்கிறான். பேய்மூளை நஞ்சுண்டு பகவான் தன்னை அழிக்க வந்தவனுக்கு மோட்சம் கொடுத்தான். பூத்தனேன்னு ஒருத்தர் வரா. பூத்தனேன்னு ஒருத்தர் வந்து தன்னுடைய ஸ்தன்யத்தில் விஷத்தை தடவிட்டு வரா. எவன் கம்சன் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்கான். இந்த தேதியில எந்த குழந்தை பிறந்ததோ அத்தனை குழந்தையும் மறிக்கும்படியாக பண்ண வேண்டியது. இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னவனுக்கு போனஸ் தரேன்னு சொல்கிறான். அசடு ராட்சசா அத்தனை பேர் கிளம்பிட்டான். அசடு மொத்தம் கிளம்பி ஆயுஷை யார் தீர்மானம் பண்ணணும்னா பகவான் தான் தீர்மானம் பண்ணணும். ஒரு ஜோசியத்தில் மட்டும் நன்னா ஜோசியம் படித்தவர்களாக இருந்தாங்கன்னா ஆயுஷ் எவ்வளோ இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா அது மட்டும் சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னா ஆயுஷ் வந்து கணக்குனால சொல்லிடவே முடியாது. ஆயுஷ் வந்து பகவான் தான் முடிவு பண்ணணும். அவன் இத்தனை நாள்னு அவன் நினச்சிருந்தான்னா அது கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி இது இல்லை, இவன் இது இங்கே இருக்கிறதுக்கு அருகதையற்றவன் அவனுக்கு தோணிட்டுருன்னா அவன் என்ன பிரம்ம பிரயத்னம் பட்டாலும் முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா பகவான் தான் இதனுடைய ஃபுல் ரைட் அத்தாரிட்டி அவன்கிட்ட தான் இருக்கு. அதை சொல்கிறா. அப்படி பகவானுக்கே பால் கொடுக்கறதுக்கு வரான் அவன் அம்மா. பால் கொடுக்கும்பொழுது பாலையும் உயிரையும் சேர்ந்து குடிச்சுட்டாராம் பகவான். என்னதான் இருந்தாலும் அவருடைய ஸ்பர்சம் மட்டும் தோணும். பகவான்கிட்ட வச்ச திருவடியில் வச்ச திருத்துலாவை சாப்பிட்றோமே, துளசியை சாப்பிட்டோம்னா சகல பாபமும் போகிறது அப்படிங்கிற. தீர்த்தம் சாப்பிட்டு போனோம். தீர்த்தம் என்னன்னா 3ஆ மடிக்கணும் வஸ்திரத்தை. இந்த துண்டை இப்போ எல்லாரும் கர்ச்சீப் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த கர்ச்சீப்பை வந்து 3ஆ மடித்து இடது கை கீழே வச்சு வலது கை மேலே வச்சு அப்படி வாங்கணும் தீர்த்தத்தை. ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் இருக்கணும்னு முயற்சி பண்ணணும். அப்படி வாங்கினா என்ன அப்படின்னா சகல விதமான பாபமும் போறதுதான், வியாதியே வராதுங்கிற. நித்தியம் இந்த தீர்த்தம் சாப்பிட்டா என்ன விசேஷம் அப்படின்னா வியாதி வராது அப்படிங்கிற. எந்த வியாதி வராது அப்படின்னா ஆஜன்ம கிருத பாபானாம் பிராடஸ்சித்தம் தினே தினே. போன ஜென்மத்திலிருந்து இப்போ வரையும் பண்ண பாபத்தை நித்தியம் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்றதுனால மட்டுமே அந்த பாபத்தை போக்கிக் கொள்கிறான். அதனால என்ன அப்படின்னா அகால மிருத்யுஹரணம். இப்போ சொல்றேனே ஆயுஷ் யாரு தீர்மானம் பண்ணணும்னு, அது அகாலமாக நேரும்படியாக ஆயிடுத்து அப்படின்னு சொன்னோம்னா இந்த தீர்த்தம் சாப்பிட்டோம்னா அது வராது. சர்வவியாதி நிவாரணம். டப்பாவை வாங்கி வச்சுக்கிறான் பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த காலத்தில் இட்லி பண்ணலாம் தோசை பண்ணலாம்னு இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா கலராக மாத்திரை சாப்பிட்றாங்க. கலர்கள்லாம் இது காலையிலைக்கு, இது மத்தியானத்துக்கு, இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இது சாப்பிட்றதுக்கு அப்புறம், இது தூங்கும் பொழுது இப்படின்னு போட்டுக்கலாம். இப்படி ஆகாரத்தை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
ருசியா அந்த நாக்கு பார்த்தது என்ன அப்படின்னா ஷட்ரசோ 6 விதமான ருசிகளை பார்த்த இந்த நாக்கு மருந்து சாப்பிடும்படியா ஆயிடுது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் சரியா கடைபிடிக்காததுனாலதான். சர்வம் வியாதி நிவாரணம் சமஸ்த பாப க்ஷயஹரம் ஸ்ரீ விஷ்ணு பாத உதகம் சுபம். அது எப்பவுமே சுத்திங்கிற என்ன ஆயிடுத்து, எல்லாரும் சிரசுல தெளிச்சுக்கிற அந்த தீர்த்தத்தை சிரசுல தெளிக்கிறது தப்பு. தீர்த்தம் சாப்பிட்டு தெளிக்க கூடாது, அது தப்பு, அது எச்சப்பட்டுரும் அப்படிங்கிற. சாதாரணமா கீழ் உதட்டாலதான் சாப்பிடணும், சத்த வராம சாப்பிடணும், மேல் உதட்டு படாம, இப்படிலாம் இருக்கு. இது 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 மாதிரி சாப்பிட்றது தீர்த்தம் மெத்தடு. அப்படி உதட்டு போட்டா எச்சல்னு பேர். இப்ப எல்லாரும் பிரசாதத்தையே கடிச்சு சாப்பிட்றான், வாய் உள்ள விட்டு 2 கையை சாப்பிட்றான், தூக்கி தான் சாப்பிடணும். பெருமாள் சாப்பிட்ட அமுது இல்லையா அது? அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கே. ஒரு ராஜா வரார் அப்படின்னா எழுந்து நிக்கிறோம். ஏன்? நம்ம நாட்டு முதலமைச்சர் வராருன்னா தேச மக்கள்லாம் வாசல்ல நிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவன் தேசத்துக்கு ராஜா. அவன் உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவனுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும்னு சாஸ்திரமும் தர்மமும் சொல்றது. அது மாதிரி எச்சம் பண்ணி சாப்பிடக்கூடாது. அப்படி எச்சல் ஒரு வேளை பட்டாலும் அந்த தீர்த்தத்துக்கு எச்சப்பட்ட தோஷமே வராது. நீ தலைமையில தெளிச்சுட்டன்னா சகல விதமான தோஷங்களும் போறது அப்படின்னு சொல்ற. தலைமையில தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஏன் அப்படின்னா அதுக்கு எச்ச தோஷமே கிடையாது. இப்பெல்லாம் தப்பா சொல்லிட்டு இருக்கா யாரோ எல்லாரும் சொல்லி இந்த வீடியோ எல்லாம் கேட்டு இப்போ ஜனங்கள்லாம் தலைமையில தெரிஞ்சுக்க கூடாதுல்ல அப்படின்னு நம்மள்கிட்டே சொல்றது. எல்லாருக்கும் தனித்தனியா சொல்றதுக்கு சமயம் இருக்காதுல்ல எங்களுக்கு. இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். சிரசு மேல படணும். சகல விதமான அதை குடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தா அதை கீழே மட்டும் விட்டுறக்கூடாதுங்கிற. அப்படி போட்டா என்ன, ரௌரவம் நரகம் ரஜேத்து, கீழே ஒரு சொட்டு விட்டுட்டான்னா அவனுக்கு நரகம் அவனுக்கு லபிக்கிறதுங்கிற. நரகத்தை அவன் நிச்சயமா பாப்பான்டாங்க தீர்த்தத்தை சாப்பிடணும். அது இந்த தீர்த்தம் இவ்வளவு மகிமை சொல்றாருன்னா அவ்வளவு இது இருக்குல்ல. இந்த மருந்து இவ்வளவு உபயோகப்படுத்தினா இவ்வளவு வேலை செய்யும்னு சொல்றான். அந்த மருந்தை தப்பா உபயோகப்படுத்தினா ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு அது மாதிரிங்கிற. அந்த பகவான் அப்பேற்பட்ட பெருமாளுடைய திருத்துலாவோ தீர்த்தமோ சாப்பிட்ட அவ்வளவு புண்ணியம்னா, குட்டி கிருஷ்ணனை தன்னுடைய மடியில வச்சுட்டு தன்னுடைய ஸ்தன்யத்திலேருந்து பால் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. அவன் எப்பேற்பட்ட பாக்கியசாலியா இருப்பான். அதனால அவருக்கு வைகுண்ட லோகம் கொடுத்தாராம் பெருமாள். அவளையே பொத்தேன். அதே மாதிரி சகடாசுரன் வரான், வண்டியில ஒருத்த வரான். பகவான் காலால பந்து மாதிரி விளையாடிட்டான். இதெல்லாம் எதுக்கு சொல்றான் அப்படின்னா, கிருஷ்ணன் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு நினைச்சிடாதேன்னு இந்த கோபத்திரி தெரிஞ்சுக்கணுமா. அப்பேற்பட்ட வீரன் அவன் குழந்தையா இருக்கும் போதே இதெல்லாம் சாதிச்சான். நீ அதுக்கப்புறம் வில்வித்தை கத்துண்டா, படிச்சான், தனியா கிளாஸ் போறான், ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணாலாம் இல்லை. கை குழந்தை பிறந்து 6 மாசம் ஆகல, அப்ப இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வரான் கிருஷ்ணன். இப்படி இடித்தான். இந்த இடித்தது மட்டும் இல்லாம பகவான் இவ்வளவு லீலையும் பண்ண பகவான் எதுவும் தெரியாத மாதிரி பேசாம இருப்பான். இதெல்லாம் பண்றாரோன்னு இத்தனையும் பண்றவரை யாரா இந்த பால் கொடுத்தது அப்படின்னா பால் சொட்டிட்டு ஒரு மாதிரி தெரியாம அழுதுட்டு இருப்பாரு. இன்னும் கொஞ்சம் யாராவது பால் கொடுக்க மாட்டேங்களான்னு இருப்பாராம். இந்த சகடாசுரனை வதம் பண்ணவர் யாரா வதம் பண்றதுன்னா இவர் அதை பார்த்துட்டு பயப்படுற மாதிரி அழுதுட்டு இருப்பாராம். ஐயோ பெருசா சவுண்ட் வந்துருக்கு என்னடா அதுன்னு இவர் அழுதுற மாதிரி இருப்பாராம். இப்படி இருக்க பகவான முனிவர்களும் யோகிகள்லாம் என்ன அப்படின்னா நாராயண பராயணோ நிர்த்வந்தோ முனிஹி, எப்ப பார்த்தாலும் நாராயணன் சொல்லிட்டே இருப்பான். வேற ஒரு எண்ணமே தோணாது. புதுசா இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு, அதை போய் பார்த்துட்டு வருவோம், ஃப்ரீயா டிக்கெட் தரான்னு சொன்னா அது போக மாட்டேன். நாராயணன் சொல்லிட்டேன். நிர்த்வந்தோ முனிஹி, வேற ஒண்ணு நினைக்காம அந்த நாராயணனே உள்ள பாக்குறவா அத்தனை பேரும் இந்த கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ருச்சியா இருப்பாங்க. இந்த கிருஷ்ணன் மேல அவ்வளவு ஒரு பிரியம் இருக்குமா. அவெல்லாம் காலை பொழுது எழுந்துக்கிறதுன்னு சொல்லி பட்சிகள்லாம் கத்துறது. இதெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் கேட்கறதே துர்லபம்னு நினைக்கிறேன். எல்லாரும் காலையில காக்கா கத்துற சத்தமும் கோழி சத்துறதும், கோழி அடிச்சுல சாப்பிட்டு இருக்கோம். எங்கேயிருந்து கோழி கத்தும்? கோழி கத்துனா காலம்புரை வந்துருதுன்னு அர்த்தம். சூரியன் வரப்போறது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் வரப்போறதுன்னு அர்த்தம். அந்த கோழியை விதவிதமா பண்ணி சாப்பிடும். எங்கேயாவது ஒரு மனுஷனை அடிச்சு பாருங்க, நடக்குமா? எப்படி மாம்சம் சாப்பிடணுங்கிற எண்ணம் இந்த மனுஷனுக்கு வருதுன்னு ஆச்சரியம். அது எப்படி மாம்சம் சாப்பிடணும்னு நினைச்சாலே மகா பாபம். அது கோமாம்ச பக்ஷம். யாருக்குடா கிருஷ்ண பக்தி லபிக்காது, யாருக்கு பகவானுடைய சரணம் கிடைக்காது அப்படின்னு சொல்றானோ
அவனுக்கு மாம்சம் சாப்பிடணும்னு தோணும். மாம்சம் சாப்பிட்டவனுக்கு தான் தோணாது. அந்த கோழி சத்த பட்சிகள்லாம் கத்துறது, பறவைகள்லாம் கூட்டா பறந்து போறது, இந்த சத்தத்தோட கூட ஹரிர் ஹரிருத்தி நாமா நீ துட்ட சிட்டை இரபி ஸ்மிருதா. யோகிகள்லாம் எல்லாத்தையும் விட்டவெல்லாம் காலையில வந்துட்டு சீக்கிரமா ஸ்நானம் பண்ணி பகவானை நினைக்கணும்னு அவெல்லாம் முயற்சி பண்றாங்க. சுவாமியை நினைக்கணுங்கிறதுல அவெல்லாம் முனிவர்கள்லாம் அதுல யோசிக்கிறாங்க. எதுல அப்படின்னா ஹரிய நினைக்கணும், இந்த கால பொழுத விட்டுறக்கூடாது அப்படிங்கிறார். அது சயின்டிஸ்ட் என்ன சொல்றான், ஆக்சிஜன் அப்பதான் கீழே இறங்குறதுங்கிறான் சயின்டிஸ்ட். அந்த ஆக்சிஜன் போது குழந்தைகள் படிக்கணும்னு சொல்றான். இப்போ நைட்ல தான் குழந்தைகள் படிக்கிறது. அது ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி டீ காபி போட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இப்போ படிக்கிறா. நைட்ல தூங்க வச்சிடணும். காலம்புற 3 மணிக்கு எழுந்து 6 மணிக்குள்ள படிச்சான்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும். வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த குழந்தை நைட்ல படிக்கிறதுனா அதை உற்சாகப்படுத்தக்கூடாது. இந்த குழந்தை படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கவன் காலையில எழுந்துக்கணும். அப்பா அம்மாவும் எழுந்துக்கணும், குழந்தையும் எழுந்துக்கும்படியா பண்ணணும். அப்படிதான் நைட்டு ஃபுல்லாக டியூஷனுக்கு அனுப்புறது, நல்லா காலையில் ஃபுல்லாக சாப்பிட்றது, நைட்டு ஃபுல்லாக முழிச்சுட்டு இருந்துட்டு காலையில் ஃபுல்லாக சாப்பிட வச்சு அமிச்சா அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, போய் தூக்கம் தான் வரும். அங்கே போய் எங்கேயாவது படிப்பு எழுதணும்னு தோணும் அந்த குழந்தைக்கு. இதை அப்படியே மாற்றணும். இதை தான் இன்றைக்கு பாசுரத்தில் சொல்கிறான். அந்த சப்தங்கள்லாம் கேட்டுமா உனக்கு தூக்கம் வருது, பகவானை ஸ்மரிக்க வேண்டிய சமயம் இல்லையா, துயிலேழாய் ஹே பெண்ணே, நீ இன்னைக்கு எழுந்துட்டு எங்களோட வா, நிறைய பேர் நாங்கெல்லாம் வந்துட்டோமே, நாங்கெல்லாம் கோவிந்த நாமம் சொல்லிட்டு இருக்கோமே, உனக்கு கேட்கலையா, பகவானோட சேர்ந்து நாமெல்லாம் அவனுடைய நாமம் சொல்ல வேண்டிய சமயம்னு இன்றைய தினம் எழுப்புறான். இந்த ஒரு பாசுரத்துல இவ்வளவு விஷயம் சொல்றான். இந்த பாசுரத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இத்தனை பேர் எழுப்புறது இல்லை. தூங்கும் பொழுது ஒருத்தனை எப்படி எழுப்பணும்னு இந்த 10 பாசுரத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அவனை எழுப்பும் போது கண்ணாமனான்னு வாய்க்கு வந்ததை திட்டி எழுப்புறது இல்லை, அவனே இவனே அப்படின்னு சொல்லி அவனை திட்டி எழுப்புறது. அவன் திருப்பி நீ அவனே இவனேன்னு அவன் திருப்பின்னு சொல்றான். எழுந்துக்கும் போது சொல்ல வேண்டிய வார்த்தையா இது. பூமாதேவியை நமஸ்காரம் பண்ணணும். பூமாதேவியை நமஸ்காரம் பண்ணிட்டு தாயாரையும் பெருமாளையும் மனசுல ஸ்மரிக்கணும். கையை பார்க்கணும், உள்ளங்கையை பார்க்கணும், கண்ணாடி பார்க்கணும், இல்ல பெருமாளை தரிசனம் பண்ணணும், பெருமாளுடைய புகைப்படம், பெருமாளுடைய போட்டோவை பார்க்கலாம், இல்ல நல்ல சுவாசினி. அம்மா குளிச்சுட்டு வந்து எழுந்துடுறா குழந்தை, சமயம் ஆயிடுச்சுன்னு அம்மா சொன்னான்னா நெத்தி நிறைய குங்குமம் வச்சுட்டு இருக்க அம்மாவை பார்த்தான்னா விசேஷமா. இப்போ குளிச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு எழுப்புற அம்மாவே துர்லபமா இருக்கேன். இந்த அம்மாவே வந்து நீ எழுந்து போட்டா நான் சுத்த நாள் தூங்குறேன்னாங்கிறா. சரி, இப்படி அமைச்சிட்டு தூங்கணும் போல இருக்குன்னு இந்த குழந்தை நினைக்கிறது. இதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தான் இன்னையிலேருந்து 10 பாசுரம் சொல்கிறா. அப்பேற்பட்ட விசேஷமான பாசுரம். இந்த பாசுரத்தை கேட்கறதுனாலேயே கிருஷ்ண பக்தி லபிக்கிறது, பகவானுடைய ஸ்மரணம் கிடைக்கிறது அப்படின்னு ஆண்டாள் அருளிய பிரகாரம் அனைத்து விதமான பக்தர்களுக்கும் ஸ்ரீ பகவானுடைய பரிபூர்ணமான கடாட்சம் எப்பவும் கிடைக்கணும். ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நாளைக்கு தான் சனிக்கிழமை தான் வைகுண்ட ஏகாதசி. முடியாதவர்கள் கூட நாளைக்கு வெடிகாலம்புற வேலையில பகவானை தரிசனம் பண்ண ஆரம்பிச்சு நாளை முழுக்க சாப்பிடாம இருக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறா, ஒரு பொழுது அப்படின்னு நினைக்கிறா. அதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்துட்டு இதுக்கும் சேர்த்து வச்சு மொத்தம் 2 வேலையும் சாப்பிட்டுடுறா. அது விரதமா வராதுன்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி சாஸ்திரம் சொல்லவே இல்லை. என்ன சொல்றதுன்னா, கடுமையான விரதம் இருக்கணும். அந்த விரதத்துல என்னன்னா சஹஸ்ரநாமம் சொல்லணும், விஷ்ணுனுடைய சஹஸ்ரநாமம் சொல்லணும். நாளைக்கு நம்ம கோவிலில் சஹஸ்ரநாமம் ஒரு 3 வாட்டி பாராயணம் பண்ண போகுது. அந்த சமயம் எப்போன்னு நாளைக்கு வேணா அறிவிக்கிறேன். உங்களுக்கு சமயம் இருக்கும் பொழுது அவளோட சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஃபாலோ பண்ணால் போதும். இல்லை நித்திய திருப்பாவை சொல்ல வரவாலே சௌரியம் இருந்ததுன்னா, நாளைக்கு சனிக்கிழமை தானே, லீவாக இருந்தது, ஆஃபீஸுக்கெலாம் போக வேண்டியது இது இல்லை அப்படின்னா இங்கே பெருமாள் சன்னதியில் வந்து சொல்லணும். விரதம் இருக்கிறது என்னன்னா, அந்த சாப்பிட்ற சமயம் கூட பகவானை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விரதம் இருக்கிறது. அதனால அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறதுனா, இந்த திருப்பாவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு சமயத்தை சொல்கிறது, அப்புறம் சாயந்தரத்தில் ஒரு வேலை சொல்கிறது, 3 வேலை கூட அந்த 2 வேலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது. மற்ற நேரம் எல்லாம் பகவானுடைய ஸ்மரணமாக இருக்கிறது. அப்படி சாப்பிடாம இருக்கணும். இது பேர் தான் ஏகாதசி விரதம்னு பேர். முடியாதவர்கள் பழம் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், அன்னம் மாத்திரம் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. அப்படி முடியல, நான் மாத்திரை போட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் சௌரியம் போல் இருக்கலாம்.
ஆனால் நிச்சயமாக சாஸ்திரம் சொல்கிறது இது மாதிரி இந்த ஒரு ஏகாதசியாவது இருந்து சொல்கிறது. இப்படி முழுக்க இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் துவாதசி அன்னைக்கு காலம்புற வந்து இதே மாதிரி திருப்பாவெல்லாம் முடிச்சுட்டு பகவானுடைய தீர்த்தம் சாப்பிட்டு அன்னதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடணும். அன்னதானம் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணணும். இல்லையா கோவிலில் ஏதாவது அரிசி பருப்பு ஏதாவது வாங்கி கொடுத்து அன்னதானம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டோம்னா என்ன புண்ணியம் அப்படின்னா, இவனுடைய புண்ணியத்தை தராசில் பார்க்க முடியாதுங்கிற. நாளைக்கு விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு தீர்த்தம் சாப்பிட்டு தானம் பண்ணுறவனுக்கு இவனுடைய புண்ணியம் திராசில் போட்டு பார்க்க முடியாதுங்கிற. அன்னதானம் எந்த தானம் வேணாலும் பண்ணலாம். முடிந்தவர்கள் நம்ம கோவிலில் ராஜகோபுரம் கட்டின்னு அநேகமாக வர உத்தராயண காலத்தில் சித்திரை மாதத்துலேயோ பங்குனிலேயோ மகா கும்பாபிஷேகமானது நடக்கும். பகவானுடைய திருவருளால் நினச்சிட்டு இருக்கோம். 5 நாள் வைகானச ஆகமத்தை சொன்ன பிரகாரம் இப்படி ரொம்ப விமர்சையாக பகவானுக்கு வைதீகமாக அப்படி நடக்க போகிறது. வேத மந்திரங்கள்லாம் சொல்லி 4 வேதம் பிரபந்தம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி விசேஷமாக வாத்திய கோஷத்துடன் பகவான் அந்த பெரிய கும்பாபிஷேகத்தை நடத்திக்க போகிறார். அந்த கும்பாபிஷேகத்துக்காக ராஜகோபுர கைங்கரியம் நடந்துருக்கு. இதுக்கு தானம் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஏதோ ஒரு தானம் பண்ணி அதுக்கப்புறமா துவாதசி அன்னைக்கு இது பண்ணுறது. பசுமாடு இருக்குது, பசுமாட்டுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது. இந்த 3ல் எது பண்ணாலும் விசேஷம். இது மாதிரி விரதம் இருந்து பகவானை வழிபடணும்னு தர்மசாஸ்திரம் விஷ்ணு புராணம் இதெல்லாம் சொல்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றி இன்னும் சமயம் இருக்கும் போது ஏன் ஏகாதசிக்கு இவ்வளோ விசேஷம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் இது போல விரதம் இருந்து பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்